போக்கோலேருந்து C65 அப்படிங்கிற ஒரு என்ட்ரல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோவோட இந்த C65 ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது, இது வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.74 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வருது. மேலும் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இது போக இந்த டிஸ்பிளேக்கு வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸோட சப்போர்ட் தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பிரைசிங் இது ஓகே தான். மேலும் இது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயா கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக இந்த போனோட ப்ராசர் பத்தி பேசலாம். இந்த போனுக்கு வந்து மீடியடெக்கோட ஹீலியோ G85 அப்படிங்கிற 12 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 2 GHz ஆக்டோகோர் ப்ராசராக வருது. நமக்கு வந்து ப்ராசர் ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 114 ரேங்க் வருது. அதாவது கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராசருக்கு டி கிரேட் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பேசிக்கான டாஸ்க், அதாவது வாட்ஸ்அப் மாதிரி குட்டி குட்டி ஆப்ஸ் வந்து பயன்படுத்த போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகுமே தவிர ரொம்ப ஹெவியான ஆப்ஸோ மல்டி டாஸ்கிங்கோ இல்லை கேமிங்கோ இந்த ஃபோன் செட் ஆகாது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அப்படி பார்க்கும்போது 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வச்சு LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து eMMC 5.1 ஆக வருது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ஸ்லோவான ஸ்டோரேஜாக தான் இருக்கு. மற்றபடி இந்த ஃபோன் வந்து Android 14 OSல MIUI 14 இன்டர்ஃபேஸ்ல வந்து ரன் ஆகுது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB எக்ஸ்டெண்டர் பண்ணலாம். இந்த ஃபோனுக்கு வந்து டெடிகேட்டட் சிம் கார்டு தர காரணத்தால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் அ டைம் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. இது f1.8 ஆப்பர்ச்சர் வருது. ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சர் வருது. மூணாவதாக வந்து ஒரு AI லென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோனோட பேக் சைடு மொதல் கேமரா மட்டும் தான் ஒருபடி, மற்ற 2 கேமரா ஜஸ்ட் கனெக்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சர் வருது. 3.5mm ஆடியோ சப்போர்ட் இருக்கு. இது போய் FM ரேடியோவும் தராங்க. மேலும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடோட பவர் பட்டனில் தராங்க. அடுத்தபடியாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு வந்து 5G சப்போர்ட் கிடையாது. மற்றபடியாக 4Gக்கான VoLTE சப்போர்ட் இருக்கு. இது போக டியூவல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.1 மாதிரி விஷயங்கள் தராங்க. ஃபோனோட வெயிட் 192 கிராம் வருது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ ஓரளவு டீசென்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். மேலும் கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்டல் ப்ளூ மற்றும் மேட் பிளாக் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலையை பற்றி பார்க்கலாம். 4GB RAM with 120GB ஸ்டோரேஜில் விலை 8499 அப்படிங்கிற விலையிலையும், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜில் விலை 9499 அப்படிங்கிற விலையிலையும், 8GB RAM with 2GB ஸ்டோரேஜில் விலை 10999 அப்படிங்கிற விலையில விற்கிறாங்க. இந்த ஃபோன் வாங்குறதுக்கு பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ பேசிக்காக இந்த போக்கோவோட C65 ஸ்மார்ட் ஃபோனை ரீசெண்டாக இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பேசிக்காக இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோனில் கூட கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோனில் வந்து நமக்கு வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். மற்றபடியாக ப்ராசர் வந்து ரொம்ப டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருக்க போகிறதுல 5G சப்போர்ட்டும் கிடைக்காது. மேலும் மற்ற ஸ்பெக்ஸ் ஓகே இருந்தால் கூட இந்த ப்ராசர் வந்து ரொம்ப டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். காரணம் நாளடைவில் போகும்போது ஃபோன் ஸ்லோவாக இருக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த போக்கோவோட C65 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இன் தம்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.